வணக்கம் அனைவருக்கும், என் பெயர் கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷிப்பு வந்து இன்றைக்கி ரோமில் இருக்க சிபிதேவிக்கேன்ற ஊரில் தான் டாக் ஆகிருந்துச்சு. அங்கேருந்து நம்ம வேட்டிக்கன் நகரத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். வேட்டிக்கன் சிட்டிக்கும் நம்ம டாக் பண்ணியிருக்க இடத்துக்கும் இருக்க ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours. இந்த 1.5 hour ட்ராவலில் நான் எப்படி ரோட்டில் என்ஜாய் பண்ணிட்டு போகிறனோ அதே மாதிரி நீங்களும் அதே ஃபீலாக எப்படி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து சிபிதேவிக்கேலேருந்து ரோம் போகிற வரை இருக்க ஃபுல் சீனரி, இந்த ரோடு எப்படி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அது போக நம்ம ரோமில் பஸ் டூரில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கொலோசியத்தை நம்ம பார்க்கலாம். கொலோசியன்றது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து ரோமானிய அரசுகளால் கட்டப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு கலை அரங்கம். அந்த காலத்தில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா அங்கே தான் ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க. அது மாதிரி இருக்க ஒரு மிகப்பெரிய அரங்கம். அதை பற்றி இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த சிட்டியை ஃபுல் ரைடை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம பஸ்ஸு வந்து இட்டாலியோட கேபிட்டலான இட்டாலியோட தலைநகரமான ரோம் நகரத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. ரோம் நகரம் வந்து பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் கைடு கூட அதை பற்றி தான் சொல்லிகிட்டே வராங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னாவே புரியும், நான் எதுவும் சொல்கிறதுக்கு தேவையில்லை. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம இப்போ போகிறப்ப இடையிலேயே மழை வேற பெஞ்சிருச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோ போடுறப்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் எப்படி பார்த்தனோ அதே ஒரு கிளாரிட்டியை கொடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும். ஆனால் இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி கொலோசியத்துக்கு அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக அதையும் பார்த்து அடுத்த வீடியோவில் என்ஜாய் பண்ணுவேன். Which name is been built by Michelangelo. The structure, the external structure is still Roman. Things like this at the Renaissance, the Middle Ages, the Renaissance, and the Baroque periods. What somewhat anti-seismic. This is a detail we will need later. All over the world, all over the countries, they come. The oldest obelisk in Rome. In Rome, possession, that's the technical term of this basilica, of the Basilica of St. John in Lateran. Once the traffic light at the end of the road will turn green, we will be turning the main basilicas, or we don't know. இதுதான் நான் சொன்ன அந்த கொலோசியம்ன்றது. இது வந்து கிபி 70லேருந்து 80 வரையும் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக 10 years ஆயிருக்கு இதை கட்டி பிடிக்க. இது ரோமானிய பேரரசான வெஸ்பேசியன் வந்து ஆரம்பிச்சு அவரோட மகன் வந்து டைட்டஸ் காலத்தில் தான் முடிச்சிருக்காங்க. ரோமானிய சாம்ராஜ்யத்தில் இது மிகப்பெரிய பிரபலமான அரங்கமாக இருந்திருக்கு. இது இப்போ மழை பெஞ்சனால உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியலை. நான் இதை உங்களுக்கு பக்கத்தில் போய் டாக்ஸி எடுத்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ இதை அளவு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபுல்லும் பார்க்குறது ஃபுல்லுமே இட்டாலி நகரமான ரோம் நகரத்தில் இருக்க கொலோசியம், அதை சுற்றி இருக்க சிட்டியை தான் பார்த்து இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம வேட்டிக்கனை நோக்கி ஹெட்டிங் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேட்டிக்கன் சிட்டியை ரீச் ஆயிடுவோம். அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்து அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்களே ரோம் சிட்டியை பஸ்ஸில் ஃபுல்லாக சுற்றி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை அஸ் யூஷுவல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Removed the iron bars put there by the Romans, built here the imperial house. Now we will see that the beginning is what's left of so the mythical founder of the city of Rome might not have been the son of a god. This was where the popes used to seek refuge during the time of war. There is a secret passage you can see. This castle was built during the Middle Ages on top of a pre-existent Roman construction. The irregular stone blocks were part of the tomb of the mausoleum built for Emperor Adrian during the 2nd century. Expanded the construction, built the fortifications all around, and the secret passage. இதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்டு வீடியோ பார்க்க ஷிப் கார்த்திக் சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.